அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஜிமின் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஹார்ட்லெஸ் ஹஸ்பண்ட் பார்ட் 13. ஸோ போன பார்ட்டில் நான் எல்லாரையும் அழ வச்சுட்டேன். அண்ட் கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் எல்லோரும் சொல்லியிருந்தீங்க ஷா ரொம்ப போல்டாக காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மாதிரி என்னால் ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ டைட்டில் எப்படி அது மாதிரி தான் நான் கொண்டு வந்தேன். ஸோ என்னோடய ஓன் ஸ்கிரிப்டு தான். அண்ட் ஓகேடா, நான் இது ரொம்ப பேசிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி எந்த மாதிரி ஸ்டோரியும் இருக்காது. அழுக வைக்கிற மாதிரி நான் போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரி கிடையாது, ஓகேவா? இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க. அண்ட் டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் கீழே இருக்குது. ஸோ எஃப்எஃப்லேட அப்டேட் அதில் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். நீங்கள் போன பாட்டில் உங்கள் ஹேண்டை கட் பண்ணியிருப்பீங்க. அதை ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இப்போ கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவலோட மிரரை பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஸோ ஷா பி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸிங்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் ஓவர் கோட் இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு கையில், அண்ட் உங்கள் ஸ்டெடஸ்கோப்பையும் கையில் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் போட்டுக்கிறீங்க. அண்ட் சன் கிளாஸ் தான் போட்டுக்கிறீங்க. போட்டு வெளில வாரீங்க. ஸோ அந்த வீடே பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ எப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் சைட்டில் அந்த வீடு ஃபுல்லாகவே பிளாக்கில் இருக்குது. அண்ட் அங்கங்கே கிளாஸ் டோர் மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே அப்படி தான். பட் உள்ளேருந்து பார்க்க வெளில எல்லாம் தெரியும். பட் வெளிலேருந்து பார்த்தா ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்கும். அண்ட் நீங்கள் ஸ்டெப்பில் இருந்து செம்ம கெத்தாக உங்கள் ஹீல்ஸ்லாம் போட்டு இறங்கி வாரீங்க. உங்கள் முன்னாடி சோஃபா கிட்ட டேங் தான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கான். டேங், என்ன பண்ணுற? டைம் ஆச்சு, வா ஹாஸ்பிட்டல் போகலாம். ஷா கொஞ்சம் இரு, இந்த நியூஸை படிச்சுட்டு வரேன். என்ன அப்படி படிக்கிற? அதெல்லாம் சீக்ரெட். என்னது சீக்ரெட்? நான் பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறியா? இல்லை ஷா, வா கிளம்பலாம். டேங், நீ சாப்பிட்டியா என்ன? இல்லடி, நான் இன்னும் சாப்பிடலை. சாப்பிட்டுறா, அதான் மீட்லாம் குக் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. எனக்கு பசிக்கலடி, நம்ம வெளில போய் சாப்பிடலாமா? ஓகே டேங், நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேங் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு ஸோ 2 பேருமே காரில் ஏறி போகிறீங்க. ஸோ போகிற வழியில் தான் டேங் சடனாக காரை ஸ்டாப் பண்ணுறான். எதுக்கு டேங் காரை ஸ்டாப் பண்ண? முன்னாடி யாருன்னு பாரு. யார் அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மில் ஒரு பொண்ணு தான் அந்த காருக்கு முன்னாடி நிற்கிறான். கையில் ஒரு கேட்டை வச்சுக்கிட்டு. ஐயோ, இவ தொலை தாங்க முள்ளடி என்னால். ஏன்டா, அந்த பொண்ணு தான் பின்னாடி சுற்றுதில்ல. அவள் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுடி, எப்படி அவள் பின்னாடி நான் போக முடியும்? அதான் உன் பின்னாடி வராளே. டயாங், இங்கே பாரு, அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்குடா. ஷா ப்ளீஸ், நீ என்னை லவ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, என் கூட இருக்கல்ல, அதுவே எனக்கு ஹாப்பி தான். ஆனால் எனக்கு பிடிக்கலடி அவளை. அவள் சின்ன பொண்ணு. அவளை பார்த்து அப்படியே தெரியுது. அவள் தான் நான் இங்கே 3 இயர்ஸ் அதுக்குள்ளே உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா. பாவுண்டா, ஒரு டைம் போய் பேசுடா. அதெல்லாம் முடியாதுடி. இங்கே பார்த்தேன், நீ போய் வெளியே இறங்கி போய் பேசுன்னு வச்சுக்கோவேன், அவன் முன்னாடியே நிற்பா. எனக்கு கடுப்பாக இருக்குது, போய் பேசிட்டு வா டயாங். டேங்கு செம்ம கடுப்பில் கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்கி நேஹா, என்னடி ப்ராப்ளம் உனக்கு? என்ன அப்படி திட்டுறீங்க? எனக்கு என்னடி, இந்த காட்டுக்கு அடிபட்டுச்சு. நீங்கள் தான் டாக்டர் இல்லை, அதுதான் உங்ககிட்ட வந்தேன். அதுக்கு ஹாஸ்பிட்டல் வரலாம்ல, இங்கே எதுக்கு? வார வரல தான் அடிபட்டு இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட கோஇன்சிடெண்ட்டாக நான் பார்த்தேன், அதான் தூக்கிட்டு வந்தேன். ஓ சரி, பின்னாடி ஏறு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நேஹாவும் போயிட்டு பின்னாடி உட்கார்றா. ஸோ நீங்கள் அவளை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் டைம் பக்கத்துலேருந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அவள் உங்களை முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. எப்படி தான் என் டேங்கை கரெக்ட் பண்ணாலும் தெரியல. நீ அவனை கரெக்ட் பண்ணிட்டியா என்ன? எனக்கு தெரியலையே, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. இவனை என் கூட வச்சுருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது. என் கேட்டு உனக்கு தான் தேங்க் பண்ணணும், உன்னால் தான் இன்றைக்கி நான் டேங்கை மீட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நேஹா அவன் மைண்டுக்குள்ளே பேசிட்டு அந்த கேட்டோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறா. அப்போ நீங்கள் அந்த நேஹா பார்த்து, நேஹா, அந்த காட்டுற லெக்லேருந்து பிளட் வருது, இந்த டிஷ்யூ வச்சு வைப் பண்ணி விடு, இந்த காட்டன்
ஸ்பாஞ்ச் இருக்குது, இதையும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குறீங்க. நேஹாவும் அதை வாங்கிக்கிறா. வாங்கிட்டு ஸோ அதுக்கு வைப் பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஸோ டேங் தான் நேஹா மிரர் வழியாக முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. ஏன் தாயா நீங்கள் முறைச்சியே பார்க்குறீங்க, அப்படியே என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க திங்கிற மாதிரி. அவ்வளோ அழகாக இருக்கேண்ணா? இல்லை, கேவலமாக இருக்கு. என்னது கேவலமாக இருக்கேண்ணா? ஸ்கூலில் எவ்வளோ பசங்க என் பின்னாடி சுற்றுறாங்க, நீ மட்டும்தான் என் பின்னாடி சுற்ற மாட்டேங்கிற. ஒன்றும் இல்லை தாயா. இங்கே பாரு, முதல்ல டேங்னு கூப்பிட ஸ்டாப் பண்ணு, சரியா? அப்போ எப்படி கூப்பிட? அண்ணான்னு கூப்பிடு. அதெல்லாம் முடியாது, நான் வந்து கூப்பிட மாட்டேன். ஏய் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா. இங்கே பாரு ஷா, இங்கே வந்து என்ன, இங்கே பாரு நேஹா, சொல்கிறது கேளு. அவர் உன்னோட பெரியவர், ஸோ கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணலாம்ல. அதுவும் சரி தான், நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேஹா வந்து மூஞ்சி அங்கே சைடு திருப்பிக்கிறா. ஸோ நீங்கள் இடையே தேங்க பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ தேங்களை பார்த்து இடையே ஸ்மைல் பண்ணுறான். அப்போ நேஹா 2 பேரையும் பார்த்துட்டு பின்னாடி தான் உட்காந்துட்டுப்பா. அவள் சிரித்தா மட்டும் தலை பல்ல காட்டி சிரிக்கிறான். நான் பார்த்தா மட்டும் சிரிக்க மாட்டேங்கிறான். இவெல்லாம் எப்போ தான் கரெக்ட் பண்ண போனால் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து உட்காந்துட்டே இருக்கா. அண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் ஆகிட்டு, ஸோ நீங்கள் தேங்க பார்த்துட்டு நீயே காட்டுக்கு ட்ரீட் பண்ணிக்கோ, எனக்கு ஒர்க் இருக்குது, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் இருக்கிற பிளேஸ் வந்து பாரிஸில் தான் இருக்கீங்க. ஸோ கெத்தாக உங்கள் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அதில் நடந்து வாக் பண்ணிட்டு போகிறீங்க. அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிட்டு உங்கள் கேபினில் உட்காடுறீங்க. உட்காந்துட்டு நீங்கள் தான் உங்கள் ஒர்க் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சைடு டயாங், நேஹா அப்படியே உட்காந்துட்டே இருக்க போறியா, கீழே இறங்குடி. சரி. ஸோ டயாங் அப்படியே நேஹா கண்டுக்கவே இல்லை. அவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிடுறான். என்ன இவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டான், என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேஹா வந்து அவன் பின்னாடியே குட்டி போட்ட பூனையாட்டம் போகிறா. டயாங்க்கு பார்க்க லைட்டாக ஸ்மைல் வருது. என்ன டயாங் இவ்வளோ நினச்சி நீ ஸ்மைல் பண்ணுற? நீ லவ் பண்ணுறது ஷாவை தான், சரியா? ஷா உனக்கு கண்டிப்பாக கிடைப்பா. இவ்வளோ நாளாக நம்ம கூட இல்லை, பட் வந்து அவளுக்கு எதுவுமே தெரியக்கூடாது, எல்லாமே மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்கிட்ட ப்ரே பண்ணிட்டு உள்ளே போய் அந்த கேட்டுக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஃபைனல் நீங்கள் வந்து உங்கள் கேபின்லேருந்து அப்படியே வெளில வாரீங்க. அப்போ நீங்கள் வந்து ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குச்சி நீங்கள் எப்படிங்க? அதுவாஷா, நான் வந்து டேங்கை மீட் பண்ணலான்னு வந்தேன். ஸோ கொரியாலேருந்து வந்தீங்களா? எப்போ வந்தீங்க? சொல்லவே இல்லை. அதுவா, நான் நைட்டு தான் வந்தேன். ஸோ எனக்கு ரோஹிக்கு மேரேஜ், ஸோ இன்வைட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேம்மா. ஓ மேரேஜா? எங்கண்ணா, எங்கே மேரேஜ்? அது கொரியாவில் தான், பட் வந்து இங்கே வந்து ரிசப்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ அதுக்கா இங்கேயும். ஓ அப்படியா, சரிண்ணா, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன், நீங்கள் டேங் கேபின் போயிடுங்க. ஓகேம்மா, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து போயிடுறான். ஸோ நீங்கள் அந்த சைட் போயிடுறீங்க. இந்த சைட் வந்து ஜங்குக் தான் டேங் கேபினில் வர்றான். ஸோ வந்து அவன் எதுவுமே கேட்கல, ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஸோ நேஹா வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஸோ ஜங்குக் ஒருத்த பார்த்துட்டு, ஹாய் மேன், கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லையா, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு திறந்த விடல வந்து பூர்ற மாதிரி போந்துட்ட. நேஹா ஸ்டாப் இட், இந்தா புரி உன் கேட். முதல்ல உன் வயசுக்கு பெரியவங்கள மதிக்க கற்றுக்கோ, ஓகேவா? ஓவராக பேசாத, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து கோல்டாக வந்து ரூடாக பேசிடுறான். அவளுக்கு பார்க்க அழுகையாக வருது. என்ன திட்டட, இதை எங்கள் அப்பங்கிட்ட சொல்லி கொடுக்குறேன், போ 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 போய் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கேஷுவலாக விட்டுடுறான். ஸோ அவளும் கேட்டை வந்து தூக்கிட்டு நேஹா கிளம்பிடுறா. அப்போ ஜங்குக் தான், டேய் மச்சான், யாரா இந்த பொண்ணு, அதுவும் ஸ்கூல் பொண்ணு, அவ கூட என்னடா பண்ணுற? டேய் அதுவா, அதெல்லாம் விட்றா. ஆமாம், நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? ஏய் நான் உன்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னு தான் வந்தேன். என்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு புரியல. நீ இங்கே ஷாவை வச்சுருக்க, ஜிமின் ஷாவை தேட்டு இருக்கான்டா. என்னது, அவன் ஷாவை தேடுறானா? அவன் தான் வேணான்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டானே, சைன் கூட பண்ணிட்டான், இப்போ எதுக்கு அவளை தேட்டு இருக்கான்? இப்போ மட்டும் இல்லைடா, லாஸ்ட் 3 இயர்ஸாக தேட்டு இருக்கான்டா அவன். என்னாலே முடியல, நான் சொல்லவே இல்லை.
டேய் மச்சான் ஜங்குக்கா, தேங்க்ஸ்டா, நீ இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. டேய் தயாங், அதெல்லாம் கிடையாது. ஜிமின் ஷாவை லவ் பண்ணுறான்டா. என்னது, அந்த நாய் லவ் பண்ணுறானா? அவனுக்கு தான் ஜாரா கூட மேரேஜ் ஆச்சு, அதுக்கப்புறம் எதுக்குடா? ஆமாம், எனக்கு ஐடியாவே இல்லை அவனுக்கு என்ன வேணும். அவன் தான் வேணான்னு தூக்கி போட்டான்ல, இப்போ எதுக்கு அவனுக்கு ஷா? இதை ஏன்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? தயாங், நான் எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணேண்ணா, பட் நீ அட்டனே பண்ணல. அது மட்டும் இல்லை, எனக்கு ஒர்க் இருந்துச்சு. ஸோ நான் ஜிமின் ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் இங்கேயே வந்துடலான்னு பிளானில் இருக்கேன்டா. அது மட்டும் இல்லை, ஜிமின் பிஹேவியரே சரியில்லை. எனக்கு ஏதோ பயமாக இருக்குது. ஏய், என்னடா சொல்கிற? ஆமாம், அவன் ஷாவை வெடி கொண்டு தேட்டிருக்கான். உனக்கே தெரியல தயாங், அவனுக்கு ஏதாச்சும் வேணும்னா அதை அடைஞ்சே தீருவான். ஆமாம், எனக்கு ஒரு டவுட் தயாங், எப்படி ஷாவை ஜிமின்கிட்ட இருந்து நீ கொண்டு வந்த? எனக்கு என்ன சொல்லனே தெரியல. ஷாக்கிட்ட கேட்டாலும் யார் ஜிமின்னு கேட்குறா தெரியுமா? அவள் அப்படி தான் கேட்பா. டே, அவளை என்னடா பண்ணி வச்ச? அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? அதெல்லாம் இல்லைடா, முதல்ல நடந்ததை சொல்கிறா, எனக்கு தலை வெடிச்சிடும் போல. அதுவா, இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் போகிறான். ஸோ நீங்கள் ஹேண்டை கட் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ ஜிமின் வந்து உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பான். ஸோ இந்த விஷயமெல்லாம் தேங்க் வந்து தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஜங்குக் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் தேங்க் வந்து உங்களை வந்து பார்த்துருப்பான். நீங்கள் வந்து அன்கான்ஷியஸ்லேயே இருப்பீங்க. ஸோ ஜிமின்கிட்ட போயிட்டு, டேய் அவளை என்னடா பண்ண? அதுவா அதுவா டேய் நீ சைக்கோடா, ஏன்டா இப்படி பேசுகிற? எனக்கு தெரியும் நீ பேபியை கொண்டேன்னு. இப்போவும் சொல்கிறேன்டா, ஷாவை என்கிட்ட கொடுத்துட்றேன்டா. ஆனால் எனக்கு ஒன்று பண்ணணும். என்னடா வேணும்? உனக்கு என்னடா வேணும்? ஒரு சின்ன குழந்தைய கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் கொண்டேல்ல. ஓ, அப்பா மனசு பதறுதோ உன் குழந்தைய நான் கொண்டேன்னு. டே டேஷு, அது ஏன் குழந்தையே கிடையாதுடா, உன்னோட குழந்தை. இதை நீ புரிஞ்சுக்கோ. என்னோட குழந்தையா? அது கிடையவே கிடையாது, அது உன்னோட குழந்தை. சரி, அது யாரோ குழந்தையா இருக்கட்டும். நீ எப்படிடா, உன்னால் எப்படிடா ஒரு பச்சை மண்ணை கொல்ல முடிஞ்சிச்சு? அவள் இவ்வளோ துடிக்கிறா தெரியுமா? ஃபோனில் எப்படி அழுதா தெரியுமா? இப்போ அவகிட்ட நான் என்ன சொல்லுவேன்? நீ என்னமோ சொல்லிக்கோ, எனக்கு இந்த டேஷ் தேவையே இல்லை. அவளை கொல்லலான்னு தான் பார்த்தேன், ஆனால் உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. ஸோ அதனால் நான் அவளை விட்டுடுறேன். நான் எப்படிடா நம்ப முடியும்? அப்படியா, சரி ஓகே. உன்னோட ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அது என் பொண்டாட்டி பேரில் எழுதி வச்சிரு. யா, ஷா மேலையா? அவள் யார் என் பொண்டாட்டின்னு நான் சொன்னேனா? இல்லை, ஜாரா மேலே எழுதி வச்சிரு. சரிடா, என் ஹாஸ்பிட்டல் தான் உனக்கு வேணும். என் மொத்த ப்ராப்பர்ட்டிஸை நான் எழுதி வச்சுக்கிறேன்டா. அச்சோச்சோ, அவ்வளோலாம் வேணாம். அதுவும் உன் அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸ், உன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வேறையாக இருக்குது. பட் உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு வந்து உன்னோட ஹாஸ்பிட்டல், கிம் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா அதுதான் அந்த ஹாஸ்பிட்டல் எப்படின்னா, இந்த கொரியாவிலேயே பெரிய ஹாஸ்பிட்டல் ஆச்சே, அது எனக்கு வேணும். அது கிடைச்சா நான் ஷாவும் கிட்டே கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லை, நாளைக்கு டிவோர்ஸ் பேப்பர் அதுதான் சைன் பண்ணிட்டேன். நீ ஷா கிட்டேயும் பண்ணிடு. முதல்ல இந்த ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இதை சைன் பண்ணிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனோட ப்ராப்பர்ட்டிஸை ஜிமின் பேரில் எழுதி வைக்கத்தான். ஸோ தாங்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், ஐ மீன் அவன் சம்பாதிச்சது அண்ட் வந்து அவனோட ஹாஸ்பிட்டல், அதை மட்டும் வந்து ஜிமின் பேரில் எழுதி வச்சிடுறான். ஸோ நீங்கள் வந்து ஐஸை வந்து ஓப்பன் பண்ணாமே இருப்பீங்க. அப்போ தேங்க்கு பயமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, தேங்க் வந்து உங்களோட சிக்னேச்சர் அவன் போட்டு கொடுத்துட்றான். ஐ மீன் நீங்கள் அன்கான்ஷியஸில் இருந்திருப்பீங்கள்ல, ஸோ உங்களோட சிக்னேச்சரையும் போட்டு உங்கள் கைரேகையும் வச்சு கொடுத்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஐஸை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ நீங்கள் கொரியாவில் கிடையாது, நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னல அதே பிளேஸில் தான், அந்த ஃபாரஸ்ட் சைட்டில் அந்த பிளாக் ஹவுஸில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நான் இப்போ இங்கே இருக்கேன். தயாங், ஜிமின் என் குழந்தை. குழந்தையா? என்ன சார் சொல்கிற? எனக்கு புரியல. என்ன குழந்தை? நீ இப்போ தான் கண் முழிச்சிருக்க. ஓ மை காட், ஃபைனலி முழிச்சிட்ட. இருண்ணா, அவனுக்கான டாக்டர்ஸ்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு அவங்க எதுவும் சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு எதுவுமே புரியல. ஸோ அப்போ தான் தேங்க் வந்து உங்கள் ஹேண்டை கால் பண்ணிட்டு, பேபி நீ வந்துட்டியா? எவ்வளோ நாளாக உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் நீ கோமாலேருந்து எழுந்திருக்க. எனது நான் கோமாவிலையா? இல்லை இல்லை தேங்க்,
என் குழந்தைய ஜிமின் கொன்னுட்டான். ஏய் என்னடி பேசுகிற, எனக்கு புரியல. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் கூட இருந்து எல்லாமே சொல்கிறீங்க. அப்போ தேங்க ஒரு விஷயம் சொல்கிறான். என்னது நீ ஜிமின் கூட இருந்தியா? ஏ அன்னைக்கு நீ வந்து ஜிமின் ஹாஸ்பிட்டலில் இருந்தது பார்ட்டிக்கு வந்தல, அப்போ நீயும் நானும் தான் ஒன்றா போகிறதுக்கு இருந்தேன். பட் ஜிமின் உன் கூட வந்தா. ஆனால் நான் பாதியிலே நான் உன்னை கூப்பிட்டு வந்துட்டேன். ஜிமின் கடுப்பில் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டான் நம்ம 2 பேரையும். அன்னையிலேருந்து நீ கோமாவில் தானே இருக்க. என்னடி நீ கோமாவில் இருக்கும்போது இந்த மாதிரி இமேஜினேஷன்லாம் உனக்கு வந்துச்சா? என்னது இமேஜினேஷனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் கூட இருந்தது, ஜிமின் உங்களை ஹர்ட் பண்ணது, சாராவை மேரேஜ் பண்ணது, ஸோ பேபி உங்களுக்கு பிறந்தது, உங்கள் பேபி ஜிமின் கொன்னது, அதெல்லாம் அப்படியே ரீகால் பண்ணி பார்க்குறீங்க. பட் இது ஃபேக்காகவே தெரியல, ஃபுல்லாகவே நிஜம் மாதிரி இருக்குது. தயாங் ப்ராமிஸாக சொல்கிறேன், இங்கே பாரு ஷா, என்னால் எதுவும் சொல்ல முடியாது. நான் தெரியல நீ என்னை லவ் பண்ணுற இல்லைன்னு தெரில, பட் நான் அன்றைக்கும் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் நீ என் கூட இருக்கல, இதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி படி அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்லியிருப்பான். ஸோ ஒரு 1 வீக் நீங்கள் ரொம்ப டிஸ்டர்பாக இருப்பீங்க. டேங் எல்லா பிளேஸுக்குமே உங்களை கொண்டு போயிருப்பான், கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணியிருப்பான். ஒரு ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஆசைப்பட்ட மாதிரி ஹையர் ஸ்டடி படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் 1 இயராக வந்து கோமாவில் இருந்ததுன்னா உங்களுக்கு தாட்டு ஜிமின் அப்படி ஒரு கேரக்டரே கிடையாது உங்கள் மைண்டுக்குள்ளே. எல்லாமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆன மாதிரி. ஏன்னா ஜிமின் கூட இருந்த அந்த மாதிரி இல்லை, ஜிமின் உங்களோட ஹஸ்பண்டே கிடையாது. அண்ட் அவர் உங்கள் கூட டீன் அப்படின்னு சொல்லி தாங்க உங்களை மைண்டுக்குள்ளே வச்சிருப்பான், அந்த மாதிரி உங்களை வந்து மாற்றி வச்சுருப்பான். ஸோ இதெல்லாம் ஜங்குக்கிட்ட சொல்கிறான். டே மச்சான் என்னடா அவளுக்கு எதுவும் ஆகாதா? இல்லைடா, இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணேன். அவளுக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்தினா டோட்டலாக ப்ரோக் ஆயிடுவாடா. அவளுக்கு ஒரு பேபி இருந்த விஷயமே தெரியக்கூடாது. எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருப்பா ஜிமினால். ஜிமின் ஒரு கேரக்டரே அவள் லைஃப்பில் இல்லை, அப்படி தான் அவள்கிட்ட நான் சொல்லி வச்சுருக்கேன். அதையே நீ மெயின்டைன் பண்ணு. அவளுக்கு மேரேஜ் ஆன விஷயம் எதுவுமே அவளுக்கு தெரியக்கூடாது. நீயும் அவகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவ்வளோ ஹர்ட் ஆகிருக்காடா. அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கான் ஒரு குழந்த. அது ஏன் குழந்தைன்னு அவளை சந்தேகப்பட்டிருக்கான். எல்லாத்துக்கும் அவன் ரெக்ரெட் பண்ணான். ஷா அவனுக்கு கிடைக்கவே கூடாது, ஷா எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். அப்போ ஜமுக் பார்த்துட்டு, ஆனால் ஜிமின் எப்படியும் கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சி இங்கே வந்து ஷாவை கொண்டு தான் போவான். என்னது ஷாவை கொண்டுட்டு போவானா? அதெல்லாம் அவன்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன். அவன் என்னோட ஷாக்கு தானே டிவோர்ஸ் ஆச்சு, அதை ஒன்றும் அவ சைன் பண்ணலையே, இன்னும் ஃபார்மலாக டிவோர்ஸ் ஆகலை. டேய் நான் அவளை மேரேஜ் பண்ண போகிறேன்டா, கண்டிப்பாக நான் அவளை மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறான். அப்போ ஜமுக் பார்த்துட்டு, எனக்கு தெரியாது அவள் என்ன பண்ணுவான்ட்டு, பட் நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லலை. அது வரைக்கும் தேங்க்ஸ் ஜங்குக், நீ சொல்லாத வரைக்கும். அவனுக்கு தான் ஜாரா இருக்கார்ல, ஜாராவை எதுக்கு வச்சுக்கிட்டு ஷாவை தேடுறான்? அவனுக்கு அவ்வளோ காஜி அடங்கலையா? டேய் உனக்கு விஷயமே தெரியாதா? ஜாரா இறந்து போயிட்டாடா. என்னது ஜாரா இறந்துட்டாளா? ஆமாம், எனக்கு எப்படின்னு தெரியல, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. அவள் இறந்து 2 இயர்ஸ் ஆகுதுடா. என்னது 2 இயர்ஸ் ஆகுதா? ஆமாம், இது கூட உனக்கு தெரியாதா தயா? இல்லை, நான் ஷா கூட இருக்கும்போது டோட்டலாக மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் டேங்கும் பேசிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ராபின் கிட்ட வந்து சடனாக வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறீங்க. அப்போ தாங்கும் ஜங்குக்கும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. என்ன 2 பேருமே திரு திருன்னு முழிக்கிறீங்க? ஆமாம், என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? அதுவா ஷா, நாங்கள் வந்து மேரேஜை பற்றி பேசிக்கிட்டோம். அண்ட் ரோஹி வந்திருக்காளா, நம்ம ஷாப்பிங் போகலாமா? ஈவினிங்காக போகலாமா டேங்? ஒரு சர்ஜரி இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்போ ஜவங்களை பார்த்துட்டு, நீ தான் அந்த வேர்ல்டில் எவ்வளோ பெரிய நியூரோ சர்ஜன், ஆசைப்பட்ட மாதிரி படிச்சுட்டல்ல. நான் எங்கே ஜங்குக்கு படித்தேன், தயாங் தான் என்னை படிக்க வச்சான். ஃபுல் இதுவும் அவனுக்கு தான் போகும், எல்லா கிரேட்டுமே. உன்ன மாதிரி ஒரு டாக்டரை பார்க்கவே முடியாது ஷா, நல்லாவே. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ரொம்ப குட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேரை வந்து ரப் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அந்த இடத்தோடு கிளம்பிடுறான். நீங்கள் டேங்கை பார்த்துட்டு, டேய் இங்கே பாடுறா. சொல்றி. ஆமாம், நேஹா அழுதுகிட்டே போனா, என்ன திட்டி விட்டியா? இல்லையே, அதெல்லாம் நான் திட்டலையே. இல்லை, நீ ஏதோ சொல்லியிருக்க. இங்கே பாருஷா, அவள் சின்ன பொண்ணு, ஏதோ ஜஸ்ட் அஃபெக்ஷன் மட்டும்தான், அவளுக்கு லவ்வெல்லாம் கிடையாது. ஓ அதான் லவ் இல்லாமல் தான் 3 இயர்ஸாக உன் பின்னாடி சுற்றுறா. இங்கே பாருஷா,
அவள் என் பின்னாடி சுற்றும்போது அவள் ஜஸ்ட் 15. இப்போ அவளுக்கு 18 தயா. 18 ஆகுது. எல்லா மெச்சூரிட்டியும் இருக்குது. ஆனால் எனக்கு 28. எனக்கும் அவளுக்கும் 10 இயர்ஸ் கேப் இருக்குது. எனக்கு செட்டே ஆகாது. எந்த காலத்துலடா இருக்க? இப்போல்லாம் பசங்கள்லாம் யங்கான பொண்ணுங்க தான் தேடி அலைகிறாங்க. நீ என்ன ஆன்டி பின்னாடி சுற்றுறியா? ஆன்டி லவ்வரா? இங்கே பாருஷா, முதல்ல அவளை பற்றி என்கிட்ட பேசாத. எனக்கு தெரியல, அவன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓ, அப்போ சாருக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. தான் உங்கள் ஐஸே பார்க்குறான், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பார்க்குற? அதுவா, உன்ன மாதிரி பொண்ணு வேணும்டி. தயாங், நான் என்ன சொல்கிறேன், எனக்கு மேரேஜ்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் எப்போவுமே இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒர்க்கராக உன் கூடவே நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருப்பேனே தவிர, நீ என்னை லவ் பண்ணுறேன்னு தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, பட் டேட் பண்ணுறதுக்கு. உன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை தயா. நான் இப்படியே தனியாக இருந்துக்கிறேன். ஏதோ ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. ஓகேடா, நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் போட்டுடுறேன். ஸோ பர்பிள், யூ சப்போர்ட் மீ.